பிரியமானவர்களே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கும் தொடர்ந்து இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நெகேமியாவினுடைய புத்தகம் 11வது அதிகாரம், அதை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஒன்றாய் கூடி வாழ்ந்திருந்தது. அவருடைய ஒன்றாய் கூடி வருதல் தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக நாம் அதிலே கற்றுக்கொண்டோம். Behold how beautiful it is for brothers and sisters to gather together and live at one place. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு சகோதரிகளுமாக நாம் சேர்ந்து வசிப்பது, தங்கியிருப்பது எவ்வளவு ஆனந்தமும் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்கே 11ஆம் அதிகாரத்தினுடைய மையப்பொருள் அதுவாகத்தான் இருந்தது. ஏனென்றால் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி ஆசாரியனாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒன்றாக எருசலேம் நகரத்திலும் எருசலேம் நகரத்தை சூழவும் அவர்கள் குடியிருந்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் 12ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நெகேமியா சாப்டர் 12. 12ஆம் அதிகாரத்திலே பிரதானமாய் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்திலே கட்டி தீர்க்கப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டி முடித்ததன் பின்பதாக அவர்கள் இதுவரைக்குமாக பிரதிஷ்டை பண்ணவில்லை. அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விஷயமும் அதே போல அதற்கு ஏதுவாக உதவியாக இருந்த ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்கள் அவர்களுடைய பெயர்களும் தான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை நான் 3 பிரிவுகளாக பிரித்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் 26 வசனங்கள் நான் கடந்த வாரத்திலே சொன்னதை போலவே நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலும் கூட ஒரு பெரிய ஒரு நீண்ட பெயர் பட்டியல் வருகின்றது நான் சொல்லியிருந்தேன். Almost the first 26 verses contains the list of priests and the Levites. அவருடைய ஊழியமானது தொடர்ச்சியாக எப்படி கொண்டு வரப்படுகின்றது, காலமாக அது எப்படி கொண்டு வரப்படுகின்றது என்பதுதான் முதல் 26 வசனங்களிலே நாம் வாசித்து கற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய 2ஆம் பகுதியாக 27 முதற்கொண்டு 43 வரையுள்ள வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இவர்களது கொண்டாட்டம், the celebration, the dedication of the walls, இவர்கள் ஒரு கொண்டாட்டத்துடன் ஒரு ஆர்ப்பரிப்புடன் அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார்கள். பிரதிஷ்டை என்பது அர்ப்பணிப்பு, அது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதை நாம் பின்பதாக தியானிப்போம். அதுதான் 2ஆம் பகுதியாக 27வது வசனம் துவங்கி 43வது வசனம் வரைக்குமாக வருகின்றது. verse 27 to verse 43 talks about the celebration, that is the dedication of the walls. அதனுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய 44 முதற்கொண்டு 47வது வசனம் வரைக்குமாக ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அல்லது ஒரு சிலர் இந்த இஸ்ரவேலர் மத்தியிலே அவர்கள் ஊழியத்துக்கென்று நியமனம் செய்யப்படுகிறார்கள். They were being ordinated for a specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் அந்த ஊழியத்துக்கென்று பணியமர்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் 44 முதற்கொண்டு 47 வரைக்குமாக நாம் தியானிக்க முடியும். இதுதான் 3 பிரிவுகளாக இந்த அதிகாரத்தை நாம் பிரித்து சிந்திக்க போகிறோம். தேவன் தாமே இதன் மூலமாய் நமக்கு இந்த நாளுடைய பாடத்தை நமக்கு கற்று தருவாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்கள் 6வது அதிகாரத்திலே நீங்கள் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படக்கூடிய அந்த அலங்கமானது கட்டி தீர்க்கப்பட்டு 12ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது பிரதிஷ்டை செய்கிறார்கள். ஆனால் இந்த பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஊழியத்துக்கென்று அவர்கள் வரும்பொழுது அந்த முதல் பகுதியிலே அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் மற்றும் லேவியர் என்னுடைய பெயர் பட்டியல் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த பெயர் பட்டியலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 குறிப்பிட்ட பிரிவுகளை நம்மால் பார்க்க முடியும். அதிலே முதல் 11 வசனங்கள் from verse 1 down to verse 11 நீங்க வாசிச்சீங்கன்னா அதிலே the priest and the Levite, they were part or those who have served during the early post-exilic period. இவர்கள் சிறைவாசம் 70 ஆண்டுகளினுடைய சிறைவாசத்தை பாபிலோனிலிருந்து முடித்துவிட்டு தங்கள் சொந்த தேசமாக இருக்கின்ற எருசலேம் அல்லது இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தவுடன் தாமே அவர்கள் மத்தியிலே ஆசாரியராக லேவியராக யாரெல்லாம் ஊழியம் செய்தார்களோ அவருடைய பெயர் பட்டியல் முதல் 11 வசனத்திலே வருகின்றது. அதன் பின்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 12 முதற்கொண்டு 26வது வசனம் வரைக்குமாக வாசிக்கும் போது அங்கே இதே பெயர் பட்டியல் அடுத்த தலைமுறைக்கு நேராக, அடுத்த தலைமுறை, the next generation have taken over the baton from the previous generation. அதாவது அந்த சிறைவாசத்தினுடைய துவக்க நாட்களிலே, சிறைவாசம் முடிவடைந்து துவக்க நாட்களிலே அவர்கள்
இருந்த அந்த ஆசாரியனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறையினுடைய பெயர் பட்டியல் தான் 12வது வசனம் துவங்கி 26வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசித்தால் அதனை பார்க்க முடியும். So the continuation of them who had served in Nehemiah's time. நெகேமியாவுடைய வாழ்நாட்காலத்திலே இந்த ஊழியத்தை யார் தொடர்ந்து நடத்தினார்கள், இது யார் வசனம் ஒப்புவிக்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டுதான் அதனுடைய இரண்டாம் பகுதி நமக்கு அமைகிறது. ஆகவே முதல் இருக்கக்கூடிய 11 வசனங்களை நாம் முழுவதுமாக ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிக்க போவதில்லை. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 27 நபர்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்படுகிறது. There are 22 names of people that has been mentioned in from verse 1 down to verse 11. இந்த 11 வசனத்திலே 22 பெயர்கள் சொல்லப்படுகின்றது. ஆசாரியரும் லேவியர்களும் அதில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த 12வது வசனத்தினுடைய முதல் வசனத்தை வாசிச்சீர்கள் என்று சொன்னால், அங்கே செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியருமான யார் என்றால், அப்படியானால் இவர்கள் தான் முதல் கூட்டமாக முதல் கட்டத்திலே வந்தவர்கள். நாம் அறிந்த வண்ணமாக இதனுடைய இந்த நெகேமியாவுடைய ஆரம்ப பகுதியிலே நான் சொல்லியிருந்தேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3 கட்டமாக சிறைவாசம் சென்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே 3 கட்டத்தில் 3 நிலைகளிலே 3 ஸ்டேஜஸ் ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறைவாசத்திலிருந்து திரும்ப வருகிறார்கள். முதலாவது வந்தவர்கள் செருபாபேல் மற்றும் யோசுவா அல்லது யெசுவா என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுடைய தலைமையின் கீழாக வருகிறார்கள். இரண்டாவதாக எஸ்ராவினுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள். மூன்றாவதாக நெகேமியாவின் தலைமையின் கீழாக ஒரு கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள். இதுதான் 3 பிரிவாக இருக்கிறது. இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே இங்கே செருபாபேலுடைய தலைமையின் கீழாக வந்திருக்கிறவருடைய பெயர் பட்டியல் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. அதிலும் அங்கே வந்த ஆசாரியர்கள் மற்றும் லேவியருடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So Zerubbabel is the governor who have led these people, and Jeshua is the high priest who was taking over the in charge of the temple duties. அந்த நாட்களிலே ஆலயத்தினுடைய பணிகளை பார்ப்பதிலே இந்த யெசுவா இருந்தால், இந்த இதே யெசுவாவை குறித்து தான் நீங்கள் சகரியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்தாலும் அங்கே இந்த யெசுவா மற்றும் செருபாபேலுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இதுல நாம் இருவரும் வேறு நபர்கள் அல்ல. அதே சமகாலத்திலே அதே கான்டெம்பரரிஸாக சமகாலத்தில் வாழ்ந்து ஊழியத்தை நிறைவேற்றி மறைந்து சென்றவருடைய பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நெகேமியா இந்த புத்தகத்தை அவர் சொல்லும் பொழுது, அதனுடைய கதையை சொல்லும் பொழுது அதனுடைய 22 பெயர்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனை சொல்லும் பொழுது அங்கே செருபாபேலுடைய தலைமையின் கீழாக வந்திருக்கிறவருடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுது அதுல நீங்கள் வாசித்தால் ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே குறிப்பிட்டு சில பெயர்கள் நம்முடைய கவனத்தை நிச்சயம் ஈர்த்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் தமிழில வாசித்தாலும் சரி, அல்லது இங்கிலீஷ்ல வாசித்தாலும் அல்லது மலையாளத்துல வாசித்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பதம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்டு வந்துட்டு ஆட் பண்ணப்பட்டு வருகின்றது நீங்கள் காண முடியும். நான் உங்களுக்கு அதனை வாசித்து காண்பிக்கிறேன். முதல் வசனத்திலே செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, செகனியா, அப்புறம் ஐந்தாவது வசனத்திலே மாதியா, 6வது வசனத்திலே சமாயா, யதாயா, இவர் அதே போல 7வது வசனத்திலே இல்கியா, யதாயா என்பவர்கள் எல்லாம் பெயர்களில் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யா, நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா IAH செராயா. அதே போல நீங்கள் மலையாளத்தில் இன்னும் தெளிவாக அந்த யாஹ்வே, அந்த யாஹ் என்ற அந்த வார்த்தை நீங்கள் இந்த பெயர்களோட கூட இணைக்கப்பட்டு வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் இவங்க சொல்லப்படக்கூடிய பெயர்கள் அவர்கள் கொண்டிருந்ததான ஊழியமும் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றதை நாம் காண முடியும். ஏனென்றால் இந்த பெயர்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த YAH அல்லது YHWH யாவே என்ற அந்த யெகோவாவினுடைய பெயரை ஒரு நபருடைய பெயரோட கூட இணைக்கும் பொழுது அதற்கு நிச்சயம் ஒரு அர்த்தம் உண்டு. நாம் வாசிக்கக்கூடிய நெகேமியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தேவன் ஆறுதல் அளிக்க போகின்ற தேவன். God is a God of comfort. ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன், உதவி செய்யக்கூடிய தேவன் என்ற ஒரு அர்த்தத்தில் வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் நான் உங்களுக்கு ஏற்கனவே வாசித்து காண்பித்த இந்த பெயர்களுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் அது நிச்சயம் நமக்கு ஒரு ஆறுதலையும் அதே நேரத்தில் ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுத் தருகின்றதாக இருக்கிறது. செராயா என்று சொன்னால் கர்த்தர் அங்கே ஆட்கொண்டார். The Lord has prevailed. கர்த்தர் வெற்றி சிறந்தார். எரேமியா என்று சொன்னால் கர்த்தர் அங்கே நியமனம் செய்தார். Yahweh has appointed. The Lord establishes. கர்த்தர் ஸ்திரப்படுத்துகின்றார்
எஸ்ரா என்று சொன்னால் தேவன் உதவி செய்பவர். அமரியா என்று சொன்னால் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். செக்கனியா என்று சொன்னால் கர்த்தர் ஈடுபட்டார் அல்லது கர்த்தர் அங்கே வாசம் செய்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. அபியா என்று சொன்னால் மை ஃபாதர் இஸ் யாஹ்வே, என் தகப்பன் யெகோவாதான் என்பது சொல்லப்படுகிறது. மாதியா என்று சொன்னால் யெகோவா என்னுடைய அலங்காரமாக இருக்கிறார். யெதாயா என்று சொன்னால் கர்த்தர் அறிவார். ஹில்கியா என்று சொன்னால் கர்த்தரே என் பங்கு. யெதாயா என்று சொன்னால் கர்த்தர் அறிவார். ஆகவே இந்த பெயர்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இவருடைய பெற்றோர்கள் இந்த நபர்களுக்கு பெயர்களை சூட்டும் நேரத்திலே அல்லது இவர்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கும் பொழுது இந்த பெற்றோருடைய நம்பிக்கை என்னவாக இருந்திருக்கும்? நான் சொன்னது போல நீங்கள் இந்த பெயர்களை வைத்திருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருந்திருக்க வேண்டும்? இவருடைய 70 ஆண்டு காலத்துடைய சிறைவாசம். They were living in the times in the period of Israel. In the history of Israel, the 70-year period at Babylon was the tough period. அந்த 70 ஆண்டு காலம் சிறைவாசத்திற்குள்ளாக, அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவத்திற்கான தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்கல்ல, தங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக இப்பொழுது அடுத்த தலைமுறை அவர்கள் தங்கள் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு அந்த சிறைவாசத்திலே ஒடுக்கப்பட்ட நேரத்திலே அவருடைய சரீரங்கள், அவருடைய மனதெல்லாம் அடித்து பிழியப்படும் நேரத்திலே அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது, when the children have been born in these tough times, how are they named? எப்படி அவர்கள் பெயர் வைக்கிறார்கள்? கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார், கர்த்தர் எங்களுக்கு நியமனம் செய்திருக்கிறார், கர்த்தரை ஆட்கொண்டிருக்கிறார், கர்த்தரை வெற்றி சிறந்தார், கர்த்தரை எங்களுக்கு ஆறுதல் அளிப்பார், கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய போகின்றார், கர்த்தரை எங்களுடைய பங்காக இருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார் என்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, சில நேரத்தில் தேவன் இந்த கடினமான காலங்கள் ஊடாக நம்மை வழிநடத்தி செல்லும் நேரத்திலே தேவன் தம்மை நமக்கு யார் என்பதை எடுத்து காண்பிக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். God certainly reveals his character when we go through the tough times of our life. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்திலே நாம் இடிந்து கிடக்கும் பொழுது, நாம் உடைந்து போயிருக்கின்ற நேரத்திலே, நாம் பிழியப்படும் தருணங்களிலே, நாம் ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே, நாம் நிராதரவற்றவர்களாக உதவியற்ற முறையிலே நாம் கூக்குரலிட்டு கண்ணீர் சிந்தும் நேரத்திலே நம்முடைய கர்த்தர் யாராக இருக்கிறார் தெரியுங்களா? இங்க வாசித்த அந்த பெயர்கள் நமக்கு அதனை கற்றுத் தருகின்றது. இவர்கள் 70 ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்டார்கள். 70 ஆண்டு காலம் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், உடைந்து போகும் அளவிற்கு அவர்கள் சிதைக்கப்பட்டார்கள். ஆனால் இருந்த போதும் அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னவென்றால் கர்த்தர் மட்டுமே. யெகோவாவாக இருக்கக்கூடிய கர்த்தர் ஆட்கொண்டார், அவர் வெற்றி சிறப்பார், அவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய கண்ணீரை கண்டிருக்கக்கூடிய தேவன், என்னை அறிந்திருக்கக்கூடிய தேவன், என்னுடைய கூக்குரலை கேட்டிருக்கக்கூடிய தேவன். எஸ்ராவுக்கு பெயர் வைக்கிறார்கள், கர்த்தரே எங்களுக்கு உதவி என்று சொல்கிறார்கள், கர்த்தர் ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி அங்கே நெகேமியாவுக்கு பெயர் வைக்கிறார்கள். எங்களுடைய கர்த்தர் இதனை நியமனம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே எரேமியாவுக்கு பெயர் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் அப்பேற்பட்ட கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய கடினமான காலங்களை கண்டும் காணாதவர் அல்ல, மாறாக நம்முடைய கர்த்தர் நம்மோட கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெயர்களின் மூலமாக, out of these names, what does God really wants to say to us? It talks about the victory of God, it talks about the appointment of God, it talks about the presence of God, it talks about the compassion and mercy that he has over each one of us. He hears, he listens to us, he knows our things, he provides for us, he provides the help for us. நமக்கு ஏற்ற உதவி அளிக்கக்கூடிய, நம்மை அறிந்திருக்கக்கூடிய, நமக்கு வெற்றியை சிறக்க பண்ணக்கூடிய, நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கக்கூடிய, நம்மை மீண்டுமாக நம்மை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். Our heart should be rejoiced and we must say praise the Lord. நிச்சயமாக ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறதுனாலே நாங்கள் ஜீவிக்கின்றோம், நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுவே நம்முடைய நம்பிக்கையற்ற இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் கடினமான நாட்களிலே நாம் கடந்து போகும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதே போல இங்கே அவர்கள் பெயர்கள் எழுதியிருக்கும் நேரத்திலே இவர்கள் அவருடைய ஆசாரிய ஊழியத்தையும் ஆலயத்தினுடைய பணி வேலைகளையும் செய்து வருகிறார்கள். They were just the servants in the temple of God, either as a priest or the Levites. ஒருவேளை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திலே அவர்கள் அங்க இருக்கிற ஆசாரியனாகவோ லேவியராகவோ பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குமானால் அவர்கள் செய்த வேலையை கர்த்தர் கண்டும் கவனியாதவர் அல்ல, கண்டும் மறந்து போகின்றவர் அல்ல.
கண்டும் அதனை விட்டு விலகி போகிறவர் அல்ல, அதற்கு ஏற்ற பலனை ஏற்ற காலங்களிலே கொடுக்கக்கூடிய கருத்து. அதனாலதான் அவருடைய பெயர்களை காலங்கள் கழிந்து போனாலும் எழுதி வைத்திருக்க. ஈவன் தி டைம்ஸ் ஆஃப் பாஸ்ட் அவே, அவருடைய காலங்களாம் முடிச்சு போய்விட்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரூலிங் செய்து விட்டார்கள். நெகேமியா எழுதும் பொழுது இவர்கள் எல்லாம் 100 வருஷங்கள் கழிந்து போய்விட்டது. பட் ஸ்டில் they have been remembered by God and have been noted again and again and again in these chapters. இந்த அதிகாரத்தில் அவருடைய பெயர்கள் மறுபடியும் மறுபடியுமாக ஆண்டவர் பதிவிடுகிறார் என்று சொன்னால், அவருடைய செய்த ஒரு சிறு வேலையாக இருந்தாலும் சரி, அதனை கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான, நாம் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய சிறு வேலைகளாக இருந்தாலும் அதனை கர்த்தர் கவனிக்கிறார். காலங்கள் கழிந்து சென்றாலும், நம்முடைய வாழ்நாட்காலங்கள் முடிந்து போனாலும், அதனுடைய பலன்கள் நாம் அல்ல, நிச்சயமாக நம்முடைய அடுத்த தலைமுறை அதனை சந்திக்கும். இதான் அதனுடைய வரக்கூடிய 12வது வசனம் துவங்கி நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா அவருடைய விஷயமாக இருக்கிறது. எங்கே இவர்கள் சொல்லப்படும் பொழுது 8, 9வது வசனத்துல அவருடைய முக்கியமான சில பொறுப்புகள் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லேவியர்களுக்கு சில பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நான் வாசித்தோமானால், அங்க இருக்கிற லேவியர்கள் பெயர்களை சொல்லிவிட்டு பின்பதாக அதனுடைய கடைசி பகுதியிலே இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள். 9வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே காவல் காத்திருந்தார்கள். அதே போல 2 குறிப்பிட்ட வேலைகள். ஒன்று they were the musicians and the worship leaders. They were kept in charge of the giving thanks to the Lord. கர்த்தருக்கு ஏதுவாக ஆராதனை நடத்துவதிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே துதி செய்வதிலே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதிலே அவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் இதை அவர்கள் செய்ய வேண்டும்? ஏன் இவர்கள் அந்த துதி செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கஷ்டமான காலங்கள் முடிந்து போய்விட்டதா? இல்ல, அவர்கள் இன்னும் சில ஜனங்கள் இன்னும் சிறைவாசத்திலே பாபிலோனிலே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியானாலும் கூட இந்த ஜனங்களுடைய துக்கம் அங்கே களிப்பாக மாறிவிட்டது. நீங்கள் புலம்பல் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் புலம்பலுடைய முதலதிகாரமானது இவருடைய கண்ணீர், இவர்கள் கூக்குரல், இவருடைய புலம்பல் என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புலம்பலை கர்த்தர் என்ன மாற்றி விட்டார்? ஒரு துதி செய்யக்கூடிய, ஒரு நன்றி அறிவிப்போடு இருக்கக்கூடிய, ஒரு களிப்புள்ள ஒரு இருதயமாக கர்த்தர் மாறிவிட்டார். அதனாலதான் இவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டது? துதி செய்தலை விசாரித்தார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். They were continually praising God all day. எல்லா நாட்களிலும் அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். அதனை விசாரிப்பதற்கும் அதனை கண்காணிப்பதற்கும் அவர்கள் மேல் ஒரு தலைவனாக இந்த நபர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் நீங்க 7வது வசனத்திலே வாசிக்க முடியும். சகோதரருக்கு தலைவராயிருந்தார்கள். மற்றும் 8வது வசனத்திலே துதி செய்தலை விசாரித்தார்கள். 9வது வசனத்திலே காவல் காத்தார்கள். அதே நேரத்தில் இந்த லேவியருக்கு மற்றொரு பணி என்னவென்றால், இந்த ஜனங்கள் they need to protect the sanctity of the land and the security of the land. இந்த தேசத்தினுடைய, இந்த நகரத்தினுடைய புனிதத்தையும் அதே போல அதனுடைய பாதுகாப்பு அம்சங்களையும் இவர்கள் எப்பொழுதும் கவனித்து கண்காணித்திருக்க வேண்டும் என்பது இவர்கள் வசமாக ஒப்புவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் நீங்கள் வாசிக்கும் பொழுது யெசுவாவும் அவனுடைய சகோதரர்கள், மோரோவர் தி லெவைட்ஸ், மற்றும் அங்கே பிரதரன், நீங்க 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது லேவியர் என்று சொல்லிவிட்டு 9வது வசனத்திலே என்கிற அவர்கள் சகோதரர். அப்படியானால் there is a group of people who are involving in this matter, not few people, not 1 or 2, but there is a collection, or there is a collective group of people, individuals who are working towards this particular goal. இந்த குறிப்பிட்ட வேலைக்காக இவர்கள் வசம் 3 பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒன்று, அதற்கு தலைவராக இருந்தார்கள், அதற்கு விசாரணை கர்த்தராக இருந்தார்கள், துதி செய்ய வேண்டிய வேலை இருந்தது, காவல் காக்க வேண்டிய வேலை இருந்தது. அப்படியான இது எல்லாவற்றையும் இவர்கள் என்ன செய்யணும்? தன்னிச்சையாக தனித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக they need to coordinate themselves and they need to work towards it. இந்த கோஆர்டினேஷன் எல்லாம் யார் இவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள்? Who have taught these people about the coordination and they need to cooperate with other people? யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? 70 வருஷங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. நான் நினைக்கிறேன் 1 நாளாகமத்தினுடைய 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, First Chronicle chapter 25 verse 1 to 7 வாசிச்சீங்கன்னா, David has organized all these activities in its order. அதற்கேற்றவனமாக அதனுடைய ஒழுங்கும் கிரமத்தின் படியாக தாவீது அதனை செய்து வைத்து போயிருக்கின்றார். அந்த முன்மாதிரியை இந்த தலைமுறை பின்பற்றுகிறார்கள். So when a generation is passing by, that generation have to set the things in order, in
இன் இட்ஸ் அக்கார்டன்ஸ், அதனுடைய ஒழுங்கின்படியாக, அதனுடைய கிரமத்தின்படியாக வைத்து போகும் பொழுது அது பின் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக விளங்கும் என்பதை இது நமக்கு கற்றுத் தருகின்றது. பிரியமானவர்களை இவர்கள் துதி செய்கிறார்கள். மற்றும் 10-11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர்களே, அங்கே பிரதான ஆசாரியனுடைய வம்சாவளி சொல்லப்படுகின்றது. அதிலே அடுத்த தலைமுறை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். பின்பதாக 12 முதல் 26வது வசனம் வரைக்குமாக, from verse 12 to 26, நான் சொன்னது போல நெகேமியாவினுடைய நாட்களிலே யாரெல்லாம் இந்த ஆசாரியன் மற்றும் லேவியருடைய வேலையை செய்தார்கள் என்பதனுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அதனுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள், the heads of the family have been mentioned in verse 12 to 26. அதெல்லாம் சொல்லப்பட்டு யோயாக்கீம் பின்பதாக, அதாவது யெசுவாவுக்கு பின்பதாக, யெசுவா என்ற ஆசாரியனுக்கு பின்பதாக யோயாக்கீம் என்று சொல்லப்படுகின்ற ஆசாரியன் வருகின்றான். அவனுடைய வம்சாவளிக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் லேவியர்கள் எல்லாம் இதனுடைய அடுத்த தலைமுறையாக சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே முதலாவதாக அதனுடைய பிரீஸ்ட் யார் ஆசாரியனாக இருக்கிறார்கள்? யோயாக்கீம் மற்றும் எஸ்ரா அங்கே ஆசாரியனாக, வேதத்தை போதிக்கிறவர்களாக, அங்கே ஆராதனையை ஒழுங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றும் வேதத்தை கற்றுக் கொடுப்பவராக, the one who teaches the word of God, one who preaches the word of God, or the prophetic teaching have been given to the responsibility of Ezra. எஸ்ராவிற்கு வேதத்தை கிரமமாக போதிக்கக்கூடிய அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல இருக்கக்கூடிய த கவர்னருடைய ஒர்க், செருபாபேல் ஒரு கவர்னர், அவருடைய ஆளுநராக இருந்து ஒரு தலைமைத்துவ பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அடுத்ததாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே பெயர்களிலே the civic responsibility have been given to the Nehemiah who is the author of this book. இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய நெகேமியாவாக இருக்கின்ற அவருக்கு இந்த ஆளுநருடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? அவர் இருக்கக்கூடிய விசாரிப்பதும், அதில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பணிகளை, ஆளுமை திறனுள்ள ஒரு பணியை அவர் செய்து பின்பற்றி வருகின்றதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் உண்டா? Is there any difference between the Old Testament and the New Testament principles? பழைய ஏற்பாட்டிலே போதிக்கிறவர்கள் இருந்தார்கள், அதே போல தலைவர்கள் இருந்தார்கள், ஆசாரியர் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் உண்டு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதே போல ஆளுமை திறன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். போன்ற பல நிலைமைகளிலே புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அதனுடைய நிழலாட்டத்தை தான் இங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதனை ஒழுக்கம் கிரமமாக சரியான முறையிலே அதனை பகுத்து வைத்திருக்கின்றதை நாம் காண்கிறோம். அதனுடைய 23வது வசனம் மிக முக்கியமாக, ஏற்கனவே அதனை நான் சொல்லிவிட்டேன். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் பதிவிட்டு வைத்திருக்கிறார். லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசீப்பின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள். How beautiful it is. இதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது பாத்தீங்களா? இதெல்லாவற்றையும் ஆண்டவர் நாளாகம புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். குறிப்பாக நீங்க இந்த 3 புத்தகங்கள், எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா ஆகிய இந்த 3 புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த நாளாகம புஸ்தகம் என்பது, அல்லது the day of the records, அதாவது பதிவேடுகளின் புத்தகம் என்று சொல்லி கூட நீங்கள் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வாசிக்கும், the book of records has been mentioned. எஸ்தருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிச்சாலும் ராஜாவுக்கு தூக்கம் வரல, அந்த புத்தகம் கொண்டு வரப்பட்டு வாசிக்கப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாட்களினுடைய குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது போல ஆண்டவர் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய பலனும், ஊழியத்தினுடைய நிலைமைகளும், எப்படி செய்தார்கள், யார் செய்தார்கள், எந்த காலகட்டங்களிலே செய்யப்பட்டது, எல்லாவற்றையும் கர்த்தர் பதிவிடுகிறார். God records who has done what at his time. நம்முடைய காலகட்டங்களில், நம்முடைய தலைமுறையிலே யார் அதனை செய்திருக்கிறார்கள் என்பது கர்த்தருடைய கணக்கிலே அது வைக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். அதே போல இந்த 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவருடைய the godly generation has been maintained. அந்த தேவ பக்திக்குரிய ஒரு தலைமுறையையும் அவர்கள் பின்பற்றி அதனை காத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவருடைய பிள்ளை வளர்ப்பு, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக இவருடைய பிள்ளை வளர்ப்பு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறவருடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிற வசனங்கள் தான். நான் அதனை வசன குறிப்பை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். உபாகமத்தினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6,
நாம் எல்லாரும் நன்றா இருந்திருக்கிற வசனம் ஷேமா என்று சொல்லப்படுகின்ற வேத வசனம். அவர்கள் அதனை நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் அவர்கள் போகையிலும் வருகையிலும் இவர்களுக்கு அந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். The parents have to teach the word of God day and night, whenever they go out, whenever they come in, whenever they stand, whenever they sit, whenever they lie down. எல்லா நேரத்திலும் இந்த வேத வசனம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். From their young age, சிறு பிராயம் முதற்கொண்டே இந்த வேத வசனம் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பங்காகவே இருக்கின்றது. அந்த நிலைமையினாலதான் இந்த godly generation has been maintained. அது நிமித்தமாகத்தான் இந்த தேவ பக்தியுள்ள இந்த சந்ததி, இந்த தலைமுறையினர் பாதுகாக்கப்பட்டு நிலைநாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஒவ்வொரு தலைமுறையும் இதே பாரம்பரியத்தை விட்டு வைத்து போக வேண்டும். When we pass from this world, what do we leave behind? எதை நாம் விட்டு வைத்து போகிறோம் என்பது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக. What is the legacy that you and I leave when we leave this world? இந்த உலகத்தை விட்டு நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்க்கப்படும் பொழுது நம்முடைய பட்சமாக நாம் பின்வைத்து போகக்கூடிய நம்முடைய சுதந்திர வீதம், நம்முடைய 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 பெயருக்கு அடுத்தபடியாக எதெல்லாம் இருக்கின்றது? நாம் கர்த்தருக்கு செய்தவைகளா? அல்லது இவளெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்தான், இவ்வளவு சொத்து இருந்தது, இவ்வளவு இருந்தது, அது இருந்தது, இதை செய்தார், இதை செய்தார், இங்கே வேலை பார்த்தார், இதுவா சொல்லப்பட வேண்டிய விஷயம்? அதுவல்ல. மாறாக நாம் கர்த்தருக்கு எது செய்தோமோ அதுதான் நித்தியத்துக்கும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதான் அவர்கள் இங்கே பின்வைத்து போன ஒரு விஷயமாக. That is a legacy that they have left behind. அடுத்ததாக நீங்கள் 27வது வசனம் துவங்கி நீங்கள் 43வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, from verse 27 to verse 43, இது வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களிலே நீங்கள் முக்கியமாக வாசிக்கக்கூடிய, முக்கியமான நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், அங்கே the dedication of the walls. இவர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது தலைவர்கள் வந்து விட்டார்கள், அங்கு ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். All have been gathered at this place in Jerusalem, and now they wanted to commemorate the dedication of the wall. அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அவர்கள் எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில். ஆகவே இந்த 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, it is the proclamation of the dedication. அவர்கள் செய்ய போகின்ற இந்த பிரதிஷ்டையினுடைய ஒரு பிரகடனம் இங்கே கொடுக்கப்படுகின்றது. இங்கே வாசிக்கும் பொழுது, பிரதிஷ்டை பண்ணுகையில் அங்கே இடங்களிலே எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். They went on seeking that all Levites to be brought at Jerusalem. அங்கே எருசலேமுக்கு கூடி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். எதற்காக? What is the purpose behind it? The activity that they have taken care is about the seeking the Levites. அங்கே லேவியரை அவர்கள் ஒரு சேர கூட்டி சேர்க்க வேண்டும், ஒரு இடத்திலே அவர்கள் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது அவர்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கின்றது. And what is the purpose or the motive behind this activity? இதனை செய்வதனுடைய பின் காரணம் என்ன? They wanted to celebrate it. அவர்கள் கொண்டாட வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியிலே கூடி வந்து கர்த்தரை துதித்து பாடி, கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய இந்த அலங்கத்தை கட்டி முடித்திருக்கக்கூடிய மாபெரும் பணியை நினைத்து ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடி வர விரும்புகிறார்கள். இதனுடைய செலிப்ரேஷனுடைய எப்படி அவர்கள் கொண்டாட போகிறார்கள்? What is the nature of the celebration? It is through, அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோட, அதே போல கொண்டாடி, இல்லைங்களா? எப்படி அதை சொல்லப்படுது? மகிழ்ச்சியோட கொண்டாடி துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று விரும்பினார்கள். They wanted to celebrate it. They wanted to give thanks unto God, and with cymbals, with singing, and with thanksgiving, with psalteries and with harps. இவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவர்கள் வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். பிரியமானவர்கள், இது நமக்கு ஒரு 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 பாடத்தை இது நாம் கற்றுத்தருகிறது நினைக்கிறேன். இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் மீட்பை,
இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் சந்தோஷத்தை, தேவன் இவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றியை, ஒரு ஆர்ப்பரிப்பை கொண்டாட இவ்வளவு அதிகமான ஒரு பிரயத்தனத்தை செய்திருக்கிறார்கள். எல்லா நிலைமையிலும் தங்களுடைய சரீரத்துடைய முயற்சி, தங்களுடைய ஆத்மாவுடைய ஆயத்தம், தங்களுடைய ஆவியினுடைய ஒருமைப்பாடு, இதெல்லாவற்றையும் இப்பொழுது காண்பிக்கிறார்கள். Through their body they have completely subjugating their body to praise God, to worship God. They are using their tongue, their lips, their energy. They are using their soul, they are using their spirit. எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி ஆண்டவருக்கு என்ன செய்கிறார்கள்? நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They don't have any other option. They don't have any other activity other than this. இதை காட்டிலும் அவர்களுக்கு மற்ற எந்த வேலை இல்லை. Their thought is completely occupied with praising God. அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கூடி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஒருவேளை தேவன் நமக்கு வீட்டை கொடுக்கும் பொழுதும், அல்லது புதிய ஒரு ஆரம்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுதும், ஆண்டவருக்கு சிலவற்றை நாம் பிரதிஷ்டை செய்கிறோம் அல்லவா? We also do dedicate some things. We also give thanks unto God. But how do we give thanks unto God? ஆனால் தேவன் நமக்கு சிலவற்றை கொடுக்கும் பொழுது, புதிய ஆரம்பங்களை கொடுக்கும் பொழுது, நம்முடைய நன்றி எப்படி இருக்கிறது? நீங்கள் எஸ்றாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு அந்த சிறைவாசத்திலிருந்து திரும்பி வந்த பின்பதாக ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள். அதனுடைய நன்றி பெருக்கை கொண்டாடுகிறார்கள். They were celebrating after the sacrifice has been placed, after the sacrifice has been given unto God. ஆண்டவருக்கு பலியை செலுத்தி முடித்த பின்பதாக அந்த 3ஆம் அதிகாரத்தில் நன்றியை செலுத்தினார்கள், சந்தோஷத்துடன் ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சிலவற்றை கொடுக்கும் பொழுது, புதிய ஆரம்பங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது, நம்முடைய நன்றி பெருக்கு எப்படி இருக்கிறது? How do we give thanks unto God? நாம் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்கிறோம்? அந்த உண்மையான ஆழமான ஒரு சந்தோஷத்துடன், கொண்டாட்டத்துடன், துதித்தலுடன் நாம் நன்றி சொல்கிறோமா? அதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பிரதிஷ்டை என்று சொல்லப்படுது, டெடிகேஷன் என்று சொல்லப்படும் போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் a function that these people are going to have. இந்த டெடிகேஷன் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பிரதிஷ்டை என்று சொன்னாலே இட் இஸ் ஃபார் எ ஸ்பெசிபிக் பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு பயனுக்காக இதனை செட் அபார்ட் பண்ணுகிறார்கள். they are separating it from certain activities. மற்ற எல்லா பயன்பாட்டிற்கும் அல்ல இது, மாறாக இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பணிமுட்டுகள், ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய பணிமுட்டுகள் இதற்காக விசேஷித்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். அது போல இங்கே அவர்கள் டெடிகேட் பண்ணும் பொழுதும் கூட இட் இஸ் ஸ்பெசிபிக்கலி ஃபார் அ பர்பஸ். இந்த அலங்கம் எதற்கு? அலங்கத்தினுடைய சுவற்றின் நடுவில் நின்று விளையாடுவதற்கா? அலங்கத்தின் மேல் நின்று நகரம் எப்படி இருக்கிறது என்று வேடிக்கை பார்ப்பதற்கா? இல்லை. அலங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். அலங்கத்தின் மூலமாக நகரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அலங்கத்திற்கு மேலே சில நபர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அந்த நபர்கள் பாதுகாப்பினுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த அலங்கத்துடைய நோக்கமாகிறது. The wall has been specifically set apart for a specific purpose. அதைத்தான் இந்த டெடிகேஷன் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக நீங்க வாசிச்சீங்கன்னா verse 28 to 30 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த அலங்கத்தை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சுத்திகரிக்கிறார்கள். சுத்திகரிப்பினுடைய பணி, the purification of people அங்கே நடைபெறுகின்றதை நீங்கள் வாசிக்கும். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு சுத்திகரிப்பினுடைய பணியை செய்கிறார்கள். அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும், நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும், பெத் கில்காலிலும், கேபா, அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள். பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். இட் இஸ் த பியூரிபிகேஷன். அவர்கள் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வருவதற்கு முன்பு, பிஃபோர் தே டெடிகேட்டட், அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக, அந்த பிரதிஷ்டைக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பினுடைய பணி நடைபெறுகின்றது. பிரியமானவர்களே, இந்த சுத்திகரிப்புக்கென்று ஜனங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, they are come from far and near to Jerusalem. எருசலேமுக்கு தொலைவில் இருந்தும், அதே போல எருசலேமுக்கு அருகிலிருந்து வந்திருக்கிறார்கள். நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும்,
கேபா, கிபியோன், பெத்தேல், ஆயி போன்ற தொலைதூரமான இடங்களிலும் இருந்தும் கூட from towards towns from north and west of Jerusalem, எருசலேமுக்கு வடக்கிலும் அதே போல மேற்கிலும் இருந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்கிறார்கள். யோர்தானுக்கு இன்னும் கிழக்குப்புறமாக இருந்து. அப்படியானால் இந்த ஜனங்களுக்கு இந்த ஆலயம், இந்த நகரம் எவ்வளவு தூரம் ஒரு விருப்பமாக தங்கள் இருதயத்திற்கு நெருங்கி இருக்கக்கூடியது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. It is the city that is very close to their heart. வெரி க்ளோஸ் டு தேர் ஹார்ட். அவன் இருதயத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நகரமாக இருக்கிறது. நெருக்கமான தங்கள் இருதயத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இது இருக்கின்றது. அதான் இதன் காட்டுகிறது. தூரத்திலிருந்து கூட they have come. Let me come out of my comfort zone and go to the city of Jerusalem, city of David, city of holiness. பரிசுத்தத்தினுடைய நகரம் என்று அழைக்கப்பட்ட, தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்ட, தாவீது நகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நகரத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் தொலைதூரத்திலிருந்தும் வந்தடைகிறார்கள். இது அவனுடைய ஆயத்தத்தை காண்பிக்கிறது. தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவங்களுடைய பியூரிபிகேஷன், அவருடைய சுத்திகரிப்பினுடைய பணிகள் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே, குறிப்பாக யாத்திராகமம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஆசாரியர்கள் மற்றும் லேவியருக்கு எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆராதிக்க வருகிறார்கள், அல்லது எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது எப்பொழுதெல்லாம் தேவன் இவர்களை சந்திக்கிறார் என்று சொல்லப்படுகிறதோ, அல்லது தேவனுடைய பிரசன்னம் அந்த மலை மேல் இறங்குகிறது என்று சொல்லப்படுகிறதோ, அல்லது இந்த கட்டளை கொடுக்கப்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து வர வேண்டும். They need to cleanse themselves whenever God meets with them, whenever they worship God, whenever they talk to God. இதெல்லாம் நடக்கும் பொழுது அவர்கள் தங்களை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு கடந்து வர வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் மற்றும் லேவியராகமத்தினுடைய 16ஆம் அதிகாரம் 28வது வசனம், எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 மற்றும் 19ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 22 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது, பியூரிஃபை யோர் செல்வ்ஸ், உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நீங்க வாங்க. 3 நாட்கள் நீங்கள் you need to cleanse for 3 days. 3 நாட்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு சிலவற்றிலிருந்து நீங்கள் உங்களை விடுவிட்டுக் கொண்டு you need to abstain from some immoral activities. நீங்கள் சில குறிப்பிட்ட துன்மார்க்கமாக இருக்கின்ற செயல்களெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உங்களை பிரித்து கொண்டு, உங்களை செட் அப்பார்ட் பண்ணி, உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் in that place I am going to meet with you. அந்த இடத்துல நான் உங்களை சந்திக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் 24ஆம் சங்கீதத்தினுடைய 3-4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே பிரவேசிப்பான் என்று ஒரு கேள்வியை சங்கீதக்காரன் கேட்கிறார். அங்கே சொல்லும் பொழுது அதனுடைய பதில் அதே சங்கீதத்திலே, உங்களுடைய கரங்களிலே பரிசுத்தம் உள்ளவன் தானே, the one who is clean in his hands and heart. இருதயத்திலும் கரங்களிலும் பரிசுத்தம் உள்ளவனே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் அவருடைய பிரசன்னத்திலே பிரவேசிக்க கூடியவனாகவும் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதெல்லாம் இங்கே சொல்லும் பொழுது there was not even one to be left out. நீங்க நினைக்கலாம் 10 ஆசாரியர்களே 8 பேர் மட்டும் சுத்திகரிச்சு வந்தா போதும். அப்படி அல்ல. The commandment was very clear in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே கட்டளை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. They all need to cleanse. எல்லா நபர்களும் தங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். ஒருவனால் மட்டுமல்ல, எல்லாருமே அப்படி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுது இன்றைக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சுத்திகரிப்பெல்லாம் சொல்லப்படவில்லை. There was no external cleansing that was mentioned or that was commanded in the New Testament. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது வெளிப்புறமாக நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கட்டளையாக சொல்லப்படவில்லை. ஆனால் உட்புறமாக நம்முடைய இருதயம் சுத்திகமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆராதனை குறிப்பிட்டு மிக தெளிவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆவியாக இருக்கின்றார். ஆவியாக இருக்கின்ற அந்த ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆவியோடும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட. இங்கே உண்மை என்று சொல்லும் பொழுது இருதயத்தினுடைய உண்மை ஒப்புரவாக்கப்பட்டு, மன்னிக்க வேண்டியவற்றை மன்னித்து விட்டு, விடுபட வேண்டியவற்றை விட்டு, பொறாமை பெருமையினுடைய குணங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, நாம் கசப்புணர்வை விட்டுவிட்டு ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே
அப்போஸ்தலனாகிய பவுல் இதனுடைய கட்டளையாக சொல்லும் பொழுது அவன் தன்னைத்தானே நிதானித்து, he need to examine himself, not others, மற்றவர்கள் அல்ல, தன்னைத்தானே நிதானித்து அவன் பிரவேசிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீங்கள் என்னுடைய சன்னிதானத்திற்கு பலியையோ காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வரும் நேரத்தில் அங்கே வந்து உன் சகோதரனுக்கு உன் பேரில் இடரல் உண்டு என்று நீ அறிந்துகொள்வாயானால் அங்கேதானே உன்னுடைய காணிக்கையை நீ வைத்துவிட்டு நீ போய் நீ அவனிடம் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து நீ உன் காணிக்கை செலுத்து என்று சொன்னார். அப்படியானால் God takes the worship little more seriously than in the Old Testament. புதிய ஏற்பாட்டை காட்டிலும் இன்னும் சற்று மேலான முறையிலே, இன்னும் சற்று ஒரு கடினமான முறையில் தான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறார் என்றுதான் நம்புகிறேன். More than the offering that you give, more than what you do when we gather for worship, it is the heart that matters. More than the activities that we perform in the presence of God, it is the inward personality matters before God. ஆண்டவர் முன்பதாக நம்முடைய உள்ளான நிலைமை எப்படி இருக்கிறது? வெளிப்புறமாக சுத்திகரிப்பல்ல, ஆண்டவர் முன்பதாக நம்மை நாமே சமர்ப்பித்து ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், இதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் அடுத்ததாக 3வது பகுதியிலே 31 முதல் 34 வரை, from verse 31 to verse 34 நீங்க வாசிக்கும் பொழுது, it is the procession of praise. அவர்கள் துதி செய்கிறார்கள். They started to worship and praise God. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களில் அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரும் கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்திலிருந்து வலதுபுறமாக செல்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் அந்த இடத்திலிருந்து மையப்பகுதியிலிருந்து இடதுபுறமாக செல்கிறார்கள். Both these people gather at one point, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல இந்த இருவர் ரைட் சைட்ல போனவங்களும் லெப்ட் சைட் போனவங்களும் ஒரு இடத்துல அவர்கள் இருபுறமாக சந்திக்கிறார்கள். அதான் இங்க சொல்லப்படும் பொழுது, ஒரு கூட்டத்தார் வலதுபுறமாகவும் குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள். அவர்கள் பிறகாலே ஓசாயா யூதாவின் பிரபுக்களிலே பாதி பேர் சென்றார்கள். 35 மூர்கைகளை பிடித்திருக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு என்னுடைய குமாரன் மத்தனியாவின் மகன் சமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் அங்கே இருக்கிறார். 36வது வசனத்திலே நீங்கள் மற்றும் ஒரு கூட்டத்தை வாசிக்கிறீர்கள். இங்க வாசிக்கும் பொழுது procession of praise, இங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துதித்து ஆப்போசிட் டைரக்ஷன் அவர்கள் செல்கிறார்கள். எதற்காக அப்படி செய்கிறார்கள்? Why do they do this? ஏன் இதை செய்கிறார்கள்? ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல பண்ணிருக்கலாமே, ஒரு சரௌண்டிங்கா ஒரு சர்க்கிளா, அது ஏன் எனக்கு தெரியல. அதனுடைய காரணம் எனக்கும் புரியல. ஏன்னா இது புதிதாக செய்கிறார்கள். It was something that was new here, it is formed. ஏனென்றால் நீங்கள் எரிகோவின் முதலை வாசிக்கும் பொழுதும் கூட அவர்கள் எல்லாரும் அப்படியே சுத்தி தான் வராங்க. இந்த பாதி ஹாஃப் சர்க்கிள், இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் எல்லாம் அங்க வாசிக்கிறது இல்லை. ஒரு சர்க்கிளா தான் அவர்கள் அந்த பாடலை பாடி 7 நாட்கள் சுற்றி வருகிறார்கள். ஆனால் இங்கே இந்த முதலை குறிப்பிட்டு வாசிக்கும் பொழுது ஹாஃப் சர்க்கிளாக இங்க இருந்து போறாங்க, மறுபடியும் அங்கே வந்து பாக்குறாங்க. அப்படியானால் அவர்களுடைய அந்த 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 நிலைமையானது நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், அவர்கள் இருபுறமும் வரும் பொழுது they take control of the whole city. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நகரத்தை அவர்கள் ரீக்ளைம் பண்ணுகிறார்கள். இந்த நகரம் எங்களுடைய, இந்த நகரத்தை துதியினாலே, ஆண்டவர்களுடைய நன்றி பெருக்கினாலே, ஆண்டவருடைய ஆராதனையினாலே நிரப்புகிறார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். They are filling this whole city, they are reclaiming the city and filling the whole city with thanksgiving and with praise and with joy. சந்தோஷத்தினாலே, ஒரு ஆர்ப்பரிப்பினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இந்த இடத்தை, இந்த முழு நகரத்தையும் அவர்கள் நிறுவுகிறார்கள். 48ஆம் சங்கீதத்தினுடைய 12-14 வசனத்தை நாம் வாசிப்போமே. Psalm 48 verse 12 to 14. 48ஆம் சங்கீதத்தினுடைய 12 முதல் 14 வரை. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துவார். அப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? வாக் அபவுட் அண்ட் கோ ரவுண்ட் அபவுட். நீங்க அந்த அலங்கத்தை, அந்த நகரத்தை நீங்கள் சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். அதுல நீங்க எண்ணி பாருங்க, அதோட டவர்ஸ் நீங்க எண்ணி பாருங்க, அதனுடைய கோபுரங்களை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்க்கும் பொழுது நீங்க சொல்ற விஷயம் தெரியுங்களா? இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் துதிச்சு, ஏனென்றால் அந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இவர்கள் செய்வதும் அதுவாகத்தான் இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த துதித்தல் என்பது இவருடைய மிகப்பெரிய ஒரு பங்காக, giving thanks unto the Lord is very much inevitable in the life of Israel as well as the New Testament believers. புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளை பார்க்கும் பொழுதும் கூட இதே விஷயம்தான்.
நீங்க 27வது வசனத்துல துதிக்கிறார்கள். 31வது வசனத்துல அவர்கள் இரண்டு பெரும் கூட்டத்தாரை துதிப்பதற்காக நிறுத்தினேன் நிறுத்தினேன். ஐ ஹவ் பிளேஸ்ட் them. verse 38ல வாசிங்க. 38வது வசனத்துல துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார். 40வது வசனத்துல துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும். அப்படியானா இந்த துதித்தல், giving thanks unto them. For what do they need to give thanks? It is the restoration that God gives to them. தேவன் அவர்களுக்கு என்றும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மீட்பு, அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அவர்களை தேவன் மீண்டுமாய் நிலைநிறுத்தியிருக்கிறது எல்லாவற்றையும் இந்த துதித்தல் அவரது மூலமாய் அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுதும் கூடவே 5ஆம் அதிகாரத்திலே நாம் ஆவியினாலே நிரம்பி துதித்தலினாலும் சங்கீதத்தினாலும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் நாம் கிறிஸ்துவினுடைய வசனம் உங்கள் இருதயங்களிலே வாசிப்போமே. கொலோசியன் சாப்டர் 3 verse 13. அங்கேயும் நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை புத்தியுடன், அதே மன்னிக்கவும் பக்தியுடன் பாடி, கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்படியானால் நம்முடைய பாடல் என்பது கிவிங் தேங்க்ஸ், த சாங்ஸ் அண்ட் த தேங்க்ஸ் கிவிங் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் அ பிலீவர்ஸ். ஒரு விசுவாசிய வாழ்க்கையிலே இந்த துதித்தல், இந்த சங்கீதங்கள் என்று சொல்வது ஒரு பகுதியாகவே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நெகேமியாவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இந்த துதித்தல் அவர்களை விட்டு பிரியாத ஒன்றாக இருக்கிறது. இதை குறிப்பிட்டு ஒரு எழுத்தாளர் ஜேம்ஸ் மான்ட்கோமரி பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாசன் சொல்லும் பொழுது, this is not true of other religions. Many use repetitive chants. In some clergy sing, but generally the religions of the world are grim things. Christians write hymns, choruses, oratories. Why this? Obviously, because Christianity is itself joyous. It is a response to the great acts of God on our behalf, particularly in the life, death and resurrection of Jesus Christ, which secure our salvation. இவர் சொல்லும் பொழுது, பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்தாளர் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது மற்ற மதங்களை போல் அல்ல. மற்ற மதங்களை பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தைகளை மறுபடியுமாக அவர்கள் ஓதிக்கொண்டு அவர்களை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஒழிய புதிய முறையிலே அல்லது அவர்கள் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடல்களை அவர்கள் பாடுவதில்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்று வரும் பொழுது அவர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், அவர்கள் கீதங்களை ஏற்றுகிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இங்கே கிறிஸ்தவம் என்று சொல்வது ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Christianity is a joyous when it is the response to the acts of God. தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் மீட்பு, மாபெரும் சந்தோஷம், மாபெரும் நம்பிக்கை, இதெல்லாவற்றையும் கொண்டு வருவதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதாகும். இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்க. We also need to give thanks unto God. கடைசியாக 35வது வசனம் துவங்கி 39 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும். It is the position of the place in worship. அங்கே அவர்கள் ஆராதனை செய்யும் பொழுது யார் எந்தெந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதும் அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 35 வாசிக்கும் பொழுது பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரர்கள், அதே போல 36வது வசனம் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாக்கியங்களை வாசிக்கிற அவன் சகோதரர். 37 அங்கே இருந்தவர்கள் தங்களுக்கு எதிரான ஊர் நிவாசல் அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீதின் நகரத்தின் படிகளில் ஏறி வீட்டின் மேலாக, அதே போல கிழக்கிலிருந்து தண்ணீர் வாசல் மட்டும் துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்த. அப்போ இங்கெல்லாம் வாசிக்கும் பொழுது there is a specific place in they need to praise God. There is a specific position that was given to few people. சிலருக்கு தேவனை துதிப்பதற்கு ஏதுவாக ஒரு குறிப்பிட்ட இடம் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்தை முழுவதுமாக துதியால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புவது. The whole place have to be filled with the fragrance of worshiping God. அந்த இடம் முழுவதுமாக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய துதியினாலும் கீதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் வாசனை கமலத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் எல்லா இடத்திலும் அதனுடைய ஆட்களை நிரப்பி நிறைவு செய்து அந்த இடத்தை துதியால் அவர் நிற்பது. The whole city is now rejoicing with thanksgiving. முழு நகரமே அவர்கள் சந்தோஷித்து கொண்டாடுகிறார்கள். நாம் கூடி வரும்பொழுது நம்முடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கிறது? How do we
How is our happiness? How is our thanksgiving when we gather together for worshiping God as a congregation? நாம் ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக நாம் கூடி வரும் நேரத்துல நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் ஆர்ப்பரிப்போடே சந்தோஷத்தோடே கொண்டாடி நாம் கூடி வருகின்றோமா? இந்த ஜனங்களை காட்டிலும் ஒரு மேலான நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த ஜனத்தை காட்டிலும் மேலான ஒரு மீட்பு நமக்கு உண்டு. இந்த ஜனத்தை காட்டிலும் மேலான ஒரு நிலைப்பாட்டு நமக்கு உண்டு. இந்த ஜனத்தை காட்டிலும் மேலான முறையிலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் நம்முடைய சந்தோஷம் எப்படி? நம்முடைய உற்சாகம் எப்படி இருக்கிறது? நாம் பாடலை பாடும் பொழுதும், ஆண்டவரை துதிக்கும் பொழுதும், ஆண்டவரை குறித்து நாம் பேசும் பொழுதும் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. அதைத்தான் இங்கே நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக 44 முதற்கொண்டு 47 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, verse 44 down to verse 47, அதுல நீங்க வாசிக்கும் பொழுது that is the ordination. அதிலே சிலர் குறிப்பிட்ட சில நபர்கள் சில ஊழியத்திற்கென்று அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? நிறுவப்படுகிறார்கள். verse 44 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் அதே போல படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவர்களை சேர்க்கும்படி சில மனுஷர் விசாரிப்புக்காரராக ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் தூதா மேலும் அவர்கள் சந்தோஷமாய் வைக்கப்பட்டார்கள். பாடகரும் வாசல் காவலரும் 46 தாவீதும் ஆசாவும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். இங்க வாசிக்கும் பொழுது there is repeating the joy and everyone, the whole family, முழு குடும்பம், இஸ்ரவேல் என்ற முழு குடும்பமே ஆண்டவரை துதிப்பதிலே ஒன்று கூடி அவர்கள் துதிக்கிறார்கள். அதே போல சில பங்குகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். they are also giving the tithe. அங்க வாசிக்கும் அவருடைய பிரதிஷ்டை பண்ணி அந்த சில போர்ஷன்ஸ் அங்கே பாடுகிறவர்களுக்கு, அதே போல இருக்கக்கூடிய சுமை தூக்கிகளுக்கும், அதே போல இருக்கக்கூடிய பரிசுத்தமானவைகளில் இருந்து லேவியருக்கும் அதே போல ஆசாரியருக்கும் பங்குகளை கொடுக்கிறார்கள். The law of God instructed the people of Judah to give tithes every year. ஒவ்வொரு வருஷமும் இந்த பங்குகளை, இந்த தசம பாகத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று தேவன் பழைய ஏற்பாட்டிலே கட்டளை செய்திருக்கிறார். அந்த கட்டளையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதே போல இந்த தேவாலயத்தினுடைய பணியை செய்யக்கூடிய லேவியருக்கும் உதவிக்காரராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் தேவை சந்திப்பதற்கு இந்த மக்கள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே அதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எதுவான ஒரு உதவியை செய்து கொண்டே வருகிறார்கள். It is the reflection of what covenant that they have taken in the previous chapter. நெகேமியா 11ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய பிரதிபலிப்பு தான் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவர் நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஒன்றாய் ஆண்டவரை துதிக்கிறார்கள். துதித்தது மட்டுமல்லாமல் அதே நேரத்திலே அந்த ஜனங்களுக்கும் உதவி செய்வதற்காக அவர்கள் தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதான் நீங்க கடைசியாக வாசிக்கின்ற இந்த வேத பகுதி verse 44 to verse 47. அவர்கள் அங்கே சில பொறுப்புகளை வகிக்கிறவராக நியமனம் செய்யப்படுகிறார்கள். 3 விஷயங்கள் இந்த நாளிலே நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் சிந்தித்தோம். முதலாவதாக த கண்டினியூஷன், அவருடைய தொடர்ச்சி, அந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சி. நம்முடைய அடுத்த தலைமுறை எங்கே இருக்கிறார்கள்? அந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக முன் நாட்களிலே செய்த ஆசாரியர்கள் லேவியருடைய தலைமுறை இன்றைக்கும் காக்கப்பட்டு அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அதிலே நாம் பார்த்த பொழுது கர்த்தர் அவரோட கூட இருக்கிறார். கடினமான நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாக, அவர்களை செவிசாய்க்கிறவராக, அவர்களுக்கு உதவி செய்கிறவராக, ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அடுத்து இரண்டாவதாக 27 முதல் 43 வரைக்கும் நாம் வாசித்த பொழுது அவருடைய கொண்டாட்டம், அவருடைய மகிழ்ச்சி ஆண்டவரை துதிப்பதாகும். How do we sing? How do we give thanks unto God? How is our heart filled with joy? நம்முடைய இருதயமான நன்றி பெருக்கினாலே, துதியினாலே, சந்தோஷத்தினாலே, களிப்பினாலே எப்படி நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சில ஊழியத்திற்கென்று பொறுப்பு கொடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுகிறார்கள். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு உதவி செய்வதற்காக தசம பாகமும் அவர் உதவியாக சில பொருட்களும் கொடுக்கப்படுகின்றது. அதே போல இன்றைக்கு எப்படி நாம் செய்கிறோம் என்பதும் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அந்த 12ஆம் அதிகாரத்தை தியானித்த பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? The dedication and the celebration.
அதே அதனுடைய விளைவுதான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிறவராக நாம் நினைச்சோம்னா நம்முடைய சந்தோஷம் நமக்கு தெரியும். நமக்கு ஆறுதல் தேவன் கொடுத்திருப்பாரானால் நம்முடைய இருதயம் நன்றி பெருக்கினாலே நிறைந்திருக்கும். அதனுடைய விளைவுதான் இந்த 12ஆம் அதிகாரமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க, அதனை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.